ஏ ஹைஸ் நஜசனா பிரபல பாடகி கல்பனா ராகவேந்திரா தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டு வீட்டிலேயே மயங்கி கடந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 நாட்களாகவே வீட்ல மயங்கிய நிலையில இருந்திருக்காங்க. இத பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கு டவுட் வந்திருக்குது. அதாவது 2 நாளா அவங்க வீட்டுக்கு உள்ளே இருக்கிறாங்களே, வெளிய வரலன்னு சொல்லிட்டு டவுட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற காவல் நிலையத்துக்கு தகவல் குடுத்துருக்காங்க. உடனே காவல்துறையினர் வந்து அவங்க கல்பனாவ வந்து காப்பாத்தியிருக்காங்க. இப்போ காவல்துறை வந்து இத பத்தி, இந்த விசாரணை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி என்னதான் காரணம் இருக்கு? இப்போ கல்பனாவி சிகிச்சை பத்தி மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ கல்பனா எந்த கண்டிஷன்ல இருக்கிறாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, முதல்ல இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு? எப்படி தொடங்குது? அப்படின்னு பார்ப்போம். இந்த சம்பவம் எப்ப நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2ஆம் தேதி தொடங்குது. அதாவது கல்பனா வந்து நிஜாம்பேட் பகுதியில இருக்கிற அவரோட வீட்ல, சரியா? அவங்களுடைய வீட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் மாத்திரை தின்னுட்டு மயங்கிய நிலையில இருந்திருக்கிறாங்க. அதுவும் 2 நாளாட்ட. சரி, இது எப்படி வெளிய தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கல்பனா அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. சரியா? அப்போ அக்கம் பக்கத்துல வந்து எல்லாத்தையுமே அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் ஊழியர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்துட்டு, பேசிட்டு எடுத்துட்டு தான் போவாங்க. சும்மா போமாட்டாங்க. சரியா? அதே மாதிரி நார்மலா போயிருக்கிறாங்க. அப்ப 2 நாட்களாட்ட அவங்க வந்து வீட்ட விட்டு வெளிய வரல. ஏன்னா, கண்டிப்பா 2 நாளா யாருமே வீட்ல அடைஞ்சு இருக்க மாட்டாங்க. ஷாப்பிங் போவாங்க, கடைக்கு போவாங்க. இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இல்லன்னா சும்மா ஒரு வாக்கிங்காவது போவாங்க. ஆனா, கல்பனா அது பண்ணல. சரியா? அப்ப 2 நாட்களா வீட்ல இருந்திருக்காங்க. இத பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு டவுட் வந்திருக்கு. வீடும் பூட்டிய நிலையில தான் இருந்திருக்கு. எனி டைம் பூட்டிய நிலையில தான் இருந்திருக்கு. ஓப்பன்ல இல்ல. அக்கம் பக்கத்துலயும் டவுட் வந்திருக்கு. அங்க உள்ள ஊழியருக்கும் டவுட் வந்திருக்குது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்க காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதாவது இப்படி கல்பனா வந்து உள்ள போயிருக்கிறாங்க. 2 நாள் ஆச்சு. இன்னும் வெளிய வரல. வீட்ல இருக்காங்களா என்னன்னு தெரியல. எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. சரியா? அப்போ உடனே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறையினர் வந்து வீட்ல வந்து டோர் க்ளோஸ்ல இருக்கு. அப்போ தட்ட முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. உடனே டோர உடைச்சுக்கிட்டு, என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்குறாங்க. ஷாக் குடுக்குற வகையில இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்பனா அவங்க வந்து மயங்கிய நிலையில இருந்திருக்காங்க. அதுவும் அவங்க பக்கத்துல வந்து நெறைய தூக்க மாத்திரை கிடந்திருக்குது. அதாவது நெறைய தூக்க மாத்திரை போட்டு மயங்கிய நிலையில இருந்திருக்காங்க. உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு காவல்துறை வந்து உடனடியாக கூட்டிட்டு போயிருக்காங்க. அது ஹாஸ்பிட்டல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜாம்பேட்ல உள்ள ஹோலிஸ்டிக் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. சரியா? அங்க போய் அவங்களுக்கு சிகிச்சை குடுத்துருக்காங்க. இப்போ காவல்துறையினர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால பிரபலமான பாடகி தூக்க மாத்திரைய தின்னுட்டு சூசைட் பண்ணதுக்கு முயன்றணும்? என்ன காரணம்? அப்படின்னு சொல்லிக்கிட்டு விசாரணை நடத்திட்டு வராங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வராங்க. சரி, இப்போ விசாரணைக்கு வர்றதுக்கு முன்னாடி, இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்குது? டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? அத முதல்ல பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப கல்பனாவுக்கு என்னன்னா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண பிறகு வந்து அவங்களுக்கு ஒரு தீவிர சிகிச்சை குடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளா வந்து அவங்க மாத்திரை தின்னுட்டு மயங்கிய நிலையில கிடந்திருக்காங்க. அதுவும் தூக்க மாத்திரை. சரியா? அவங்களுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென்டிலேட்டர் உதவியோட வந்து அவங்க சிகிச்சை பெற்றுட்டு வராங்களாம். சரியா? இப்போ டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்பனா ஆபத்தான நிலையில இருந்தத தாண்டி வந்துட்டாங்க. அதாவது அவங்களுக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. உடல்நிலை அவங்களுக்கு சரியா இருக்குது. இருந்தாலும் அவங்க மயக்க நிலையில இருக்கிறது இன்னும் முழுசா மீண்டு வரல. அதனால சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. மத்தபடி அவங்க வந்து ஓகே தான் அப்படின்னு வந்து யாரு மருத்துவர்கள் எல்லாருமே நமக்கு தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. இத கேட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஆறுதல் தான்.
அதாவது கல்பனா வந்து பொழைச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆறுதலா தான் இருக்குது. இப்போ அடுத்ததா அப்படியே விசாரணைக்கு வருவோம். இப்ப என்ன பிரச்சனை? எதனால தான் இவங்களுக்கு இப்படி சம்பவம் நடந்துச்சு? என்ன காரணம்? அப்படின்ட்டு விசாரணை நடத்திட்டு வராங்க. சரியா? இந்த விசாரணை வந்து யாருகிட்ட இந்த சம்பவம் வந்து யாருகிட்ட போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிஎஸ்பி காவல் நிலையத்துல போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு வராங்க. கல்பனா ஏன் இப்படி ஒரு தீவிர முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடங்கிட்டு வராங்க. சரி விசாரிச்சு பார்க்கும்போது, அதாவது எல்லாத்தையுமே விசாரிப்பாங்க. சரியா? அக்கம் பக்கத்துல அவங்களுடைய கணவர் எல்லாத்தையுமே விசாரிப்பாங்க. இப்போ அவங்களுடைய கணவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த சம்பவம் நடந்த அன்று அவங்களுடைய கணவர் வந்து சென்னையில இருந்திருக்காங்க. அப்போ காவல் நிலையத்துல இருந்து தகவல் குடுத்துருக்காங்க. இப்படி உங்களுடைய மனைவி கல்பனா வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நெறைய தூக்க மாத்திரை போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உடனே ஹஸ்பண்ட் வந்து ஷாக் ஆயிட்டு, "சரி நில்லுங்க நானும் உடனே வாரேன். நான் வந்து கல்பனாவ பார்க்க வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த சம்பவத்த கேள்விப்பட்டுட்டு அவங்களுடைய கணவர் சென்னையில இருந்து ஹைதராபாத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததும் போலீஸார் வந்து அவங்களுடைய கணவர்கிட்ட விசாரணை நடத்திட்டு வராங்க. எதனால இந்த சம்பவம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையுமே விசாரணை பண்றது வந்து ஒரு வழக்கம் தான். அதனால பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு இன்னும் தெளிவா தெரிய வரல. ஆனா காவல்துறை வந்து விசாரணை தீவிரமா நடத்திட்டு வராங்க. என்ன காரணம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அதனுடைய தகவல் வந்து தெரிய வந்துச்சுன்னா வெளியிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல இப்போ கல்பனாவின் பின்னணிய வந்து ஒரு நிமிஷத்துல பார்ப்போம். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்பனா ராகவேந்திரா. இவங்க வந்து ஒரு பின்னணி பாடகர். சரியா? டி.எஸ். ராகவேந்திரனோட மகள். சரியா? இவங்க தமிழ், தெலுங்கு உட்பட பல மொழிகள்ல பாடியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1500க்கு மேற்பட்ட பாடல்கள பாடியிருக்கிறாங்க. யார் கூடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜா, ஏ.ஆர். ரகுமான் இவங்க கூடயெல்லாம் பணியாற்றிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம 2010ல மலையாள ஸ்டார் சிங்கர் ரியாலிட்டி ஷோல வந்து ஜெயிச்சவங்க. சரியா? அதுக்கு பிறகு 2017ல ஜூனியர் என்டிஆர் நடத்தின பிக் பாஸ் தெலுங்கு முதல் சீசன்லயும் இவங்க வந்து கலந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, நெறைய பாடல்கள்ல வந்து பிரபலமாயிருக்காங்க. எக்ஸாம்பிள்க்கு வந்து, ஆ அங்க உள்ள பிளேஸ்ல அம்மாடு அப்பாச்சின்னு சொல்லிக்கிட்டு தெலுங்கு பாடல்லயும் பிரபலமாயிருக்கிறாங்க. தமிழ் பாடல்கள்ல அப்படின்னு பார்த்தோம்னா, போடா போடா புண்ணாக்கு அந்த பாடல்லயும் அசத்தி அவங்க வந்து பிரபலமாயிருக்காங்க. இப்படி வந்து ஒரு சாதனையாளர் தான் இந்த கல்பனா ராகவேந்திரா. சரியா? இப்போ இவங்கள பத்தி ஒரு நிமிஷத்துல பார்த்து முடிச்சு. அடுத்ததாட்டு இப்போ திரையுலகத்துறைக்கு வந்து இந்த தகவல் வந்து வேகமா பரவி இருக்குது. அவங்க வந்து ரொம்ப ஷாக் குடுக்குற வகையில இருந்து, நம்ம கல்பனாவா இப்படி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பரவியிருக்கு. உடனே திரைத்துறையில உள்ளவங்க, அவங்க கூட பணியாற்றினவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, கல்பனாவ டைரக்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விசிட் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி யாரெல்லாம் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடகர்கள் சுனிதா, ஸ்ரீ கிருஷ்ணா, கீதா, மாதுரி இவங்க எல்லாருமே மருத்துவமனைக்கு டைரக்ட்டா வந்து கல்பனாவ வந்து பார்த்துருக்குறாங்க. இப்போ கல்பனா வந்து உடல்நிலை சரியா தான் இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதலா இருக்குது. இப்போ இத பத்தி என்னுடைய கருத்துன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்பனா அவங்க வந்து ஒரு பிரபலமான பாடகர். ஆனா இவங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்றது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்கள வந்து தெரியாதவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டீங்கன்னு கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும். பட் எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு பாடகி தான் இவங்க. பட் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், அத வந்து ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்கும். இல்லாம இந்த உலகத்திலேயே கிடையாது. இத எப்படி தீர்க்கணுமோ, அந்த மாதிரி தான் அவங்க வந்து எடுத்திருக்கணும். இத சூசைட் மூலமா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். சரி, எதனால இவங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணது வந்து ஒரு வருத்தமா தான் இருந்துச்சு. பட் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஏதாவது உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணவே செய்யாதீங்க. அதுக்குன்னு ஒரு பிரச்சனைக்குள்ள சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும். ஒரு பிரச்சனை வருதுன்னா, கண்டிப்பா அதுக்குள்ள மருந்து இருக்கும். சரியா? அதை பயன்படுத்தி நம்ம அதிலிருந்து மீண்டு வரதான் பார்க்கணும் தவிர, மத்தபடி இந்த மாதிரி சாகுறது, எனக்கு சாவுறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னைக்குமே முடிவு பண்ணாதீங்க. இந்த மாதிரி சம்பவத்த யாருமே நிகழ்த்தாதீங்க. ஸோ, எல்லாருமே தைரியமா இருங்க.
இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை.